ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 30 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா கைஸ், 30 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னாலே நம்ப முடியல. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் நான் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சம் டேஸ் எனக்கு ஒர்க் இருக்கும், அதனால நான் யோசிப்பேன் இன்னைக்கு வீடியோ போட வேணான்னு. பட் நீங்க கண்டினியூஸா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கன்னு சொல்றதுனால மட்டும்தான் நானும் டெய்லி என்ன ஆனாலும் சரி நம்ம வீடியோ இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களோட லவ் எனக்கு கொடுக்குறப்போ, சப்போர்ட் கொடுக்குறப்போ. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 30யோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட லாஸ்ட் எபிசோட்ல அவன் கேட்டிருப்பான்ல, ஸோ அந்த ஆள் கூட எனக்கு தெரியும் சொல்லியிருப்பான்ல. அந்த ஆள் என்ன சொல்லியிருப்பான்னா, ஒரு வயசான ஆளோட பேர் சொல்லியிருப்பான். ஓகேவா? அந்த ஆளோட பேர் வந்து அப்பாஸ். ஸோ நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இங்க வந்து அப்பாஸ்ன்னு ஒரு பேரை சொல்லிட்டான், ஸோ நான் அவனை தேடி போறேன், அட்ரஸ் நான் வந்து உனக்கு அனுப்புறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ சொல்லுவான். அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். இங்க நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான், யார் அந்த அப்பாஸா இருக்கும் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எனக்கும் வந்து பேரு கேள்விப்பட்ட மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, இப்ப ஞாபகம் வந்துச்சு அப்பாஸ் யாருன்னு. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல, அதாவது அவளோட ஆபீஸ்ல தானே அவ ஒர்க் பண்ணிருப்பா. சோ அப்போ வந்து நான் ஒரு ஆளை வந்து ஃபயர் பண்ணேன், வேலையை விட்டு தூக்கிட்டேன். ஏன்னா எம்ப்ளாய் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டேன். மேபி அவன் வந்து மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து பழி வாங்கிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், அது பாசிபிளா, இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ வந்து பழி வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். சரி அப்போ வந்து ஹீரோ சொல்வான், சரி எதுவா இருக்கட்டும், நான் முதல்ல போய் அவனை போய் பார்த்து அவன் உனக்கு பண்ணாத வந்து நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஹீரோ கத்துவான், ஒன்னும் தேவையில்லை நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். நான் போய் உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் அப்புறம் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பா தான் காட்டுவாங்க. அவனுக்கு வந்து ஒரு கால் வரும். யாருன்னா ஹீரோயின் அப்பாவோட தம்பி தான் கால் பண்ணுவான். அதாவது இவனோட தம்பி தான் கால் பண்ணிருக்கான். வந்து பேசுவான், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி கேட்பான். அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க, நல்லாதான் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்லுவான், இல்ல ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதனாலதான் நான் பேசலான்னு. அவன் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். நல்லா இருக்கா, சரி நான் சீக்கிரமா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இவனோட சரி ஓகே ஓகே நான் அப்புறமா பேசுறேன், எனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு போன் வச்சிருவான். சோ அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு நியூ கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்குறாங்க இந்த டிராமால. சோ இவனோட பேர் வந்து ரீசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவன் யாருன்னா ஹீரோயினோட அங்கிள். ஓகேவா? இங்க அந்த சீனை போய் கட்டாது. இங்க வந்து ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, எதுக்கு அவன் வரான், இங்க வர வேணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, அவன் வந்தாலே பிரச்சனை தான், அவன் எப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு வரானோ ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரான். அதுவும் இல்லாம நம்மளோட விஷயம் வந்து நிறைய அவனுக்கு தெரியும், பாஸ்ட்ல நடந்தது, ஆல்ரெடி இங்க வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவன் வந்தா ஒன்னும் மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க, என்ன பண்ண சொல்ற, வர வேணாம் நான் சொல்ல முடியும், வரேன்னு சொல்றான், கொஞ்சம் லாஜிக்கலா யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னோட பையனோட டெத்து கூட அவன் வரல, என்ன மூஞ்சி வச்சுட்டு அவன் இப்ப வருவான், தயவு செஞ்சு அவனை வர வேணா சொல்லு, எனக்கு நல்லா தெரியும் அவன் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க ஜீப்ல வந்து இறங்குறாங்க வீட்டுல. ஸோ அப்போ வந்து ஹீரோ சொல்றான், மரியாதை இறங்கு, அங்க வந்து அவன் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, ஸோ அவனை கூப்பிட்டுட்டு அந்த ஆளை தேடி போவான் போல ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும். ஸோ அப்போ வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நீ இறங்குன்னு அவனை கூப்பிட்டு வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து கோமாவே இருப்பா, ஏன்னா இவ்வளவு விட்டுட்டு போறான்ல, இவனை கூட்டு போனா இவன் சந்தோஷப்படுவா, இவனை விட்டு போறதுனால அவன் கொஞ்சம் கடுப்புலதான் இருக்கா. அவனோட ஃப்ரெண்ட் வந்து கார்ல ஏறிப்பாங்க, ஹீரோவும் கார்ல ஏறிப்பான். கிளம்ப போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் சொல்லுவா, உன்னை நீ பாத்துக்கோ, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டான். இங்க வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் சிரிப்பான். லைக் எதுக்கு அவன் சிரிக்கிறான்னா, ஹீரோயின் வந்து ஹீரோ மேல அக்கறை காட்டுறா, கேர் பண்றா. சோ இவனும் கேர் பண்றான். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புறான். சோ அதனால அதை நினைச்சிட்டு அவன் சிரிக்கிறான். சோ இது வந்து ஹீரோ பார்த்துட்டு செம கடுப்பாங்க, இவன் வேற ஒருத்தன் தேவையில்லாம சிரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம ஹீரோ கொடுப்பான். சோ இங்க இந்த ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கிளம்பிடுறாங்க. இப்படியே இந்த சீன் இங்க கட்டாது. நெக்ஸ்ட் சீன் சித்தி தான் காட்டுறாங்க. அந்த சித்தி பொண்ணு ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்காவ. அப்ப கரெக்டா உள்ள ரூமுக்கு வரும்போது சித்தி கேக்குறா, இதுல இருந்து புல்லட் எங்க, ஒரு புல்லட் மிஸ் ஆகுது, என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ சித்தி கேட்பா. அப்ப அவ சொல்லுவா, ஆமா நான் தான் வந்து அந்த புல்லட்டை யூஸ் பண்ணேன் ஹீரோயினை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துவா. இந்த இடத்துல வந்து அவ ஓப்பனா அவங்க அம்மா கிட்ட ஒத்துக்கிறா, அவ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு. இங்க அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ண, உனக்கு அறிவே இல்லையா, உன்னோட கெரியர் என்ன ஆகுறது,
உன்னோட லைஃப் என்ன ஆறுது, இது மட்டும் ஹீரோ கண்டுபிடிச்சானா கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருவான் யார் கொண்டதுன்னு சொல்லிட்டு, அவன் கண்டுபிடிச்சானா என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி வந்து கத்திட்டு இருப்பா. அப்ப வந்து அந்த சித்தி பொண்ணு சொல்வா, இல்ல அவன் கண்டுபிடிக்க மாட்டான், நசீர் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னு பலான்னு ஒரு அறை கொடுத்துருவா சித்தி பொண்ணு. அப்போ வந்து சித்தி கேப்பா, என்னது எனிமி கூட போய் சேர்ந்திருக்கியா, அவன் நம்மளோட எனிமி தானே, இல்ல அவன் தான் வந்து பிளாக்மெயில் பண்றானா நீ இதெல்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேப்பா. அப்பா அவ சொல்வா, என்னை யாரும் பிளாக்மெயில் பண்ணல, நான் தான் பண்ணேன், நான் வந்து ஹீரோக்காக தான் பண்ணேன், ஏன்னா நான் அவனை லவ் பண்றேன், அவனை ஒரு நாள் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது என்னால பார்க்க முடியல, நான் ஹீரோக்காக பண்ணுவேன், இன்னொரு வாட்டி கூட பண்ணுவேன், தேவைப்பட்டா என் உயிரை கூட நான் எடுத்துப்பேன், ஏன்னா எனக்கு அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவன் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி பொண்ணு செம்மையா கத்துவா. அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுப்பா, நீ தயவு செஞ்சு இப்போதைக்கு ஹீரோ மைண்ட்ல இருந்து எடு, மிச்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பா. இங்க அந்த சீனை போய் கட்டாது. இங்க ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த லொகேஷன் தான் வராங்க அப்பாஸை தேடி. உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க, அங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அப்பாஸ் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் நசீருக்கு கால் பண்றான். நசீர் அட்டன் பண்ணி பேசுறான், நான் உன்னை போய் போலீஸ் கிட்ட தானே சரண்டர் ஆக சொன்னேன், எதுக்கு எனக்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்போ அந்த அப்பாஸ் சொல்லுவான், நான் இங்கேருந்து போலீஸ் கிட்ட போலான்னு தான் பார்த்தேன், அதுக்குள்ள ஹீரோவும் ஹீரோட ஆளுங்களும் வந்துட்டாங்க, என்னால ஹீரோ கையில சாக முடியாது, எனக்கு ஹீரோ பத்தி நல்லா தெரியும், அவன் வந்து முடிவு பண்ணிட்டா என்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவன் பயந்துட்டு இருப்பான். அப்போ வந்து நசீர் சொல்லுவான், அதுக்காக தானே உனக்கு காசு கொடுத்துருக்கேன், நீ போலீஸ் கிட்ட போய் சண்டாரன்னு சொல்ல தானே செஞ்ச, கடைசி நிமிஷத்துல வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்போ வந்து அந்த அப்பாஸ் சொல்லுவான், ஆமா நான் போலீஸ் கிட்ட போறதா இருந்துச்சு, ஏன்னா நான் போலீஸ் கிட்ட போய் உள்ள போனாலுமே ஆளுங்களை வச்சு ஹீரோ வந்து எனக்கு கொன்னுடுவான், எனக்கு டபுள் பேமெண்ட் கொடு அப்பதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாஸ் சொல்லுவான். இங்க வந்து நசீர் வந்து காலை வச்சிடறான். அப்போ வந்து நசீர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி அப்பாஸை போட்டு தலையிடு, அவன் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆக்சுவலி ஹீரோயினை கொண்டது வந்து அந்த சித்தி பொண்ணு தான், ஓகேவா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை கவர் அப் பண்ணதான் நசீர் வந்து யார் கூட சேர்ந்திருக்கா, சித்தி பொண்ணு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க ஹீரோயினை பிரிக்கிறது. சோ இந்த இடத்துல வந்து சித்தி பொண்ணை காப்பாத்துறதுக்காக நசீர் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டானா அந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிடும். போலீஸ் கிட்ட ஒன்ஸ் வந்து அந்த பாஸ் போயிட்டானா நம்ம ஹீரோனால அவனை தொட முடியாது. ஸோ அதை பிளான் பண்ணி தான் நசீர் வந்து போலீஸ் கிட்ட போக சொல்லியிருப்பான். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்த உடனே இங்க இவ்வளவு சீன் நடந்திருக்கும், ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் சீனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஹீரோக்காக, ஹீரோ ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ கார்ல வந்து இறங்குவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, என்னாச்சு இவ்வளவு நேரம், எதுக்கு லேட் ஆச்சு, நான் எவ்வளவு வாட்டி கால் பண்ணேன் ஏன். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், எதுக்கு பயப்படுற, நான் இங்க தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ கேட்பான், நீ எதுக்கு இந்த டைம்ல வெளியே நிக்கிற, நீ கோல்டு பிடிச்சிக்கோ, நீ முதல்ல ரூமுக்கு போ, இங்க இருந்து இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவான் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே போவா, இப்ப என்ன கேட்டேன், இவனை பத்தி கேர் பண்ண வரி பண்ண தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா புலம்பிட்டே. இங்க வந்து இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கேர் பண்ணிக்கிறத வந்து நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு சிரிப்பான். அப்போ சிரிச்சுட்டே வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான், இப்ப அவங்க என்ன தப்பா கேட்டாங்க, உன்னை பத்தி கேர் பண்ணாங்க, அது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்பான். அப்ப ஹீரோல எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுவான். அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன், எதுக்கு பதிலே சொல்லாம போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு யோசிப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பான் சோஃபால. எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பெட்ல இருக்க மாட்டான். இவன் பயந்து போய் எல்லா இடமும் தேடி பார்ப்பான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கிச்சன்ல வந்து சாப்பிட்றதுக்காக ஃப்ரிட்ஜ்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பின்னாடி சைலண்டா வந்து கேட்பான், என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம ஹீரோயின் பயந்துருவான். பயந்துட்டு அவ கையில இருந்த அந்த ஃபுட்டு அதெல்லாம் கீழே போட்டுருவா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ எதுக்கு இந்த மாதிரி பயம் புத்துற, எதுக்கு முதல்ல சைலண்டா வர, நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்ப கீழே விழுந்த பொருளை எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடியும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்ல வீடு நானே எடுத்து கொடுக்குறேன், உனக்கு இப்போ உடம்பு வர சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எடுத்து கொடுப்பான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சாப்பிடலான்னு பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, எந்த பொருள்லாம் கிடைக்குதோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவா, இல்ல வீடு நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் உனக்கு செய்ய தெரியுமான்னு கேட்பா. நீ பாரு என்ன செய்யறத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். சோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் சைலண்டா உட்காந்துப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பிரெட் எடுத்து சீஸ் போட்டு அதுக்கு மேல ஜாம் போட்டு கொடுப்பான். சோ அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா, உனக்கு நான் சொல்லவே இல்லையே இந்த மாதிரி போட்டா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, எப்படி நீ கரெக்டா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரியாது, பட் இப்படி போட்டாதான் எனக்கு பிடிக்கும், அதனாலதான் நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சாப்பிடுவா. இங்க வந்து இவங்க 2 பேரும் ஒரு கியூட்டான மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டை தான் வந்து அதே வீட்டுக்கு கொண்டே போவாங்க அவன் இருக்கானா தேடுறதுக்கு. உள்ள இருந்து ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு சொல்லுவா, இங்க யாருமே இல்லை, நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. அப்போ வந்து
நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். உள்ள ஒரு ஜாக்கெட்டும் இன்னொரு ஷூவும் இருக்கும். அப்போ அந்த பொண்ணு போய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கெஸ் பண்ணிடுவான். பின்னாடி பக்கத்துல இருந்து அந்த அப்பாஸ் வந்து தப்பிச்சு ஓட பாப்பா. இங்க வந்து நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் தேடி பிடிக்கலாம் அப்படின்னு போறப்போ வந்து பின்னாடி அப்பாஸ் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஸோ ஹீரோ கவனிக்காத போது அவன் வந்து அப்பாஸ் கையில வந்து ஒரு கத்தியில வந்து கிழிச்சு விட்டுருவான். ஸோ நம்ம ஹீரோ பிடிக்க போகும்போது அப்பாஸ் முன்னாடி ஓடிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு கார் மேல விழுந்துருவான் அப்பாஸ் போறப்போ. அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் அப்படியே ஆன் ஸ்பாட் அவுட் ஆயிடுவான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், உன் யார் வந்து ஹீரோயினை கொன்னது சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படி கேட்பான் நம்ம ஹீரோ. அதுக்குள்ளே அவன் பதில் சொல்றதுக்குள்ளே அவன் வந்து அவுட் ஆயிடுவான். ஸோ இறந்து போயிடுவான். இங்க வந்து அந்த தாத்தா வந்து கார் ஓட்டு தாத்தா வந்து நான் வந்து வேணும்னு பண்ணல, அவன் தான் வந்து ஓடுற கார்ல வந்து முன்னாடி விழுந்துட்டான், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒன்றும் இல்லை விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இங்க நம்ம ஹீரோக்கு வந்து பதில் எதுவுமே கிடைக்கல. அப்படியே இந்த சீன் அப்படிங்க கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்பா, என்ன ஆச்சு, ரத்த கரையா இருக்கு, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த சைட்லாம் சித்தியும் சித்தி பொண்ணும் வந்து பத்திரி கேட்பாங்க, என்ன ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நான் அப்பாஸை பிடிக்கலான்னு போறப்போ ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிட்டான், ஒரு கார்ல அடிபட்டு இறந்துட்டான், என்னால அவன் கிட்ட இருந்து எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இந்த சைடு வந்து சித்தி பொண்ணும் மூஞ்சியா மாறிடும், பயப்படுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஸோ இங்க வந்து சித்தி வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சிட்டு, உன்னாலதான் வந்து என் பையனுக்கு இப்படி அடிப்படுது, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி உன்னால என் பையனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி இங்க அவ கழுத்தை பிடிச்சி கீழே போட்டு தள்ளி விட்டுருவா. ஸோ அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ரூம்ல இருக்கான். அப்போ வந்து அந்த இடத்துக்கு சித்தி வரா. வந்து அவ கையில ஒரு ட்ரெஸ் இருக்கு, பழைய ட்ரெஸ், சின்ன வயசுல போட்ட ட்ரெஸ் போல ஹீரோட ட்ரெஸ். அதை வந்து பெட்ல போட்டுட்டு, இந்த ட்ரெஸ் ஞாபகம் இருக்கா, இந்த ட்ரெஸ்ல தானே வந்த ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்கும் போது, நீ என்னைக்குமே மறக்க கூடாது நம்ம எதுக்காக இங்க வந்தோம்னு சொல்லிட்டு, ஹீரோயினை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட போக்கே மாறிடுச்சு, நீ எதுக்கும் நீ உஷாராயிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த சித்தி வந்து நம்ம ஹீரோவை ஏத்தி விட்டுருவா நல்லா. ஸோ நம்ம ஹீரோ மைண்ட் வந்து பிரைன் வாஷ் பண்ணுவான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து ரூமுக்கு தான் வருவா. உள்ள வந்து நார்மலா தான் இருப்பா, எதுவுமே பேச மாட்டான். ஸோ எப்பயோ வர மாதிரி வருவா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து முறைப்பான். சம்பந்தமே இல்லாம முறைப்பான். நம்ம ஹீரோயினுக்கு புரியாதுல, பட் நம்ம ஹீரோக்கு தெரியும்ல நம்ம ஹீரோயின் மேல ஏன் கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்மையா முறைப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்பான், நீ இந்த பக்கம் திரும்ப, நான் உன்னோட அடியை பாக்குறேன், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் தான் இந்த ஷர்ட் பட்டனை கழட்டி விடுவா. கழட்டி விட்டுட்டு பின்னாடி போயிட்டு அந்த ஆர்ம்ஸ் அண்ணன் தானே அடிபட்டிருக்கு, ஸோ அங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா ஹீரோ கிட்ட, அந்த கிளாத் வந்து பெட்ல தானே இருக்கும், அந்த சோஃபால எடுத்து போட்டிருப்பான் நம்ம ஹீரோ. ஸோ அதை பார்த்துட்டு கேட்பான், யாரோட துணி இது, சின்ன வயசு பசங்க போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், அதுக்கு உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, நீ எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, இல்ல சும்மா கியூரியஸா இருந்துச்சு கேட்கணும்னு, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், அது வந்து என்னோட பாஸ்ட்ல நடந்தது, என்னோட சின்ன வயசுல நடந்த விஷயம், அப்போ நான் போட்ட ட்ரெஸ்ஸு, அது எல்லாமே எனக்கு ஒரு மெமரிஸா இருக்கும், அதனாலதான் இந்த ட்ரெஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவான், அது பாஸ்ட்ல நடந்ததுதான், இப்போ இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் வந்து, இன்னும் வந்து நீ வந்து எனக்காக வந்து நீ எதுவுமே பண்ணாத, ஏன்னா நீ உன்னோட லைஃப் வந்து எனக்காக நீ வந்து ரிஸ்க் எடுக்கிற, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டுட்டு சைலண்டா இருப்பான். ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பா ஹீரோக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து பாப்பா. அந்த சைல்ட்ஹுட் ட்ரெஸ் இருக்குல்ல, ஒரு டிஷர்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா, இந்த கலர் வந்து தாஹிருக்கு ரொம்ப பிடிக்கும், தாஹிரோட ஃபேவரட் கலரு அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்ப்பான். நெக்ஸ்ட் சீன்ல நசீரை தான் காட்டுறாங்க. ஒரு பார்க்ல கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து சித்தி பொண்ணு வரா. வந்துட்டு சொல்றா, அப்பாஸ் இறந்துட்டான், உனக்கு தெரியுமா, ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி பொண்ணு சொல்றா. அப்ப நசீர் சொல்றா, ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நசீருக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. நான் முன்னாடி சீன்ல சொன்னல, அந்த அப்பாஸை வந்து இடிச்சிருப்பான் ஒரு கார் வந்து, அந்த தாத்தா கூட எனக்கு தெரியாது, நான் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன், அவன் என் கார் மேல வந்து விழுந்துட்டான், தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னோசன்ட் மாதிரி பேசியிருப்பான்ல. ஸோ அந்த சீனை தான் இங்க காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் பிளான் பண்ணதே நசீர் தான், ஓகேவா. ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா அந்த தாத்தா வந்து நசீர் கால் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி நீங்க சொன்ன பிளானை நான் கரெக்டா முடிச்சிட்டேன், பிளான் வந்து கிளீனா முடிஞ்சிருச்சு, யாருக்கும் இந்த சந்தேகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து கால் பண்ணி நசீருக்கு சொல்லுவான். இங்க அந்த பிளாஷ்பேக் வந்து கட்டாது. அப்போ வந்து சித்தி பொண்ணு கேட்பா, அவன் வந்து இன்னோசென்டா இருக்க போறான், அந்த அப்பாஸ் தான் கொலை பண்ணல, அவனை
அவனை கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி பொண்ணு கேட்பான். அப்போ நசீர் சொல்வான், எனக்கு வந்து நான் சான்ஸே விட மாட்டேன், எந்த சான்ஸும். ஒரு வேளை நான் இவனை விட்டு ஃபியூச்சர்ல எனக்கு அதிராவே மாறும், அதனால நான் யாருமே விட மாட்டேன், அப்பப்போ கணக்கு அப்பப்போ முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நசீர் சொல்வான். அப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்வான், யார் மேலே டவுட் வராது, ஏன்னா ஹீரோயினுக்கும் இந்த அப்பாஸ்க்கும் பாஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஹீரோயின் தான் வந்து இவளை ஃபயர் பண்ணியிருப்பான் பாஸ. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் வந்து கணக்கு முடிஞ்சிட்டு இருக்கும், யாருக்குமே சந்தேகம் வராது, ஹீரோக்கும் சந்தேகம் வராது. ஸோ இவன் இறந்து போனதுனால ஹீரோக்கும் லீட் கிடைக்காது. ஸோ ஹீரோவும் இப்படி நினைச்சிருப்பான், ஹீரோயின் வந்து பாஸ்ட்ல பண்ண ஒரு விஷயம்னாலதான் அவன் வந்து பழி வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அப்படியே விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் இங்க சொல்லுவான். அப்போ வந்து சித்தி பொண்ணு சொல்லுவான், ஓகே, எனக்கு இப்பதான் வந்து ரிலீஃபா இருக்கு, இப்போ சொல்லு, நான் உனக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி பொண்ணு கேட்பா. அப்போ வந்து நசீர் சொல்லுவான், எனக்கு வந்து ஹீரோயின் தான் வேணும், அவளை வந்து நீ என்கிட்ட கொண்டு வர, இன்னொரு வாட்டி நீ அவன் மேல கை வைக்க கூடாது, புரியுதா? இந்த வாட்டி நான் உன்னை வந்து மன்னிச்சிட்டேன், இன்னொரு வாட்டி உன்னை மன்னிக்க மாட்டேன், அவள் ஏதாவது நீ ஹார்ம் பண்ணணும்னு நினைச்சேன்னா அவ்வளவுதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நசீர் சொல்லுவான். இங்க சித்தி பொண்ணுல சரி ஓகே, நான் அவளை உங்ககிட்ட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோ வந்து அந்த ரூம் விட்டு போலான்னு போறப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிப்பான். அப்போ ஹீரோ கேட்பான், என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நான் வந்து தாயிரை கண்டுபிடிக்க போறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ யோசிப்பான், அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பான். பிகாஸ் தாஹிர் தானே இவன், ஸோ அதனால வந்து அவன் என்ன பதில் சொல்றது தெரியாம அப்படி யோசிச்சுட்டு இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் உள்ள வரான். அந்த ஆளை பார்த்தவொன்னே ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் ஷாக் ஆறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அங்கிள். நான் தான் சொன்னல ஃபர்ஸ்ட் சீன்ல, ஸோ ஒரு அங்கிள் கால் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவன் தான். ஸோ அவன் தான் இந்த வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஷாக் ஆறாங்க. அப்போ வந்து இந்த சைடு வந்து சித்தியும் பார்த்து ஷாக் ஆறா. சித்திக்கும் தெரியும் போல ஸோ இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளும் பார்த்து ஷாக் ஆறா. ஸோ அப்போ வந்து அவன் கேட்பான், எனக்கு வெல்கம் பேக் சொல்ல மாட்டியா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயினோட அப்பா பார்த்து கேட்பான். இந்த சைடு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வருவாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள பார்த்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் ஹக் பண்ணிப்பா. அப்போ அந்த அங்கிள் வந்து நம்ம ஹீரோ பாப்பான். பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடும். அந்த அங்கிளுக்கு பார்த்து ஒரு செகண்ட் யோசிப்பான். அப்போ வந்து ஹீரோக்கும் வந்து செம்ம ஷாக் ஆயிடும். அப்ப ஹீரோக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் போகுது. அந்த பிளாஷ்பேக்ல வந்து ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதும் அவன் தங்கச்சியும் 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போலான்னு போறப்போ, நீ வா, நீ உள்ள வா, நான் அவங்களை வந்து தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாத்தி அந்த ஸ்டோர் ரூம்குள்ள வைப்பான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பிளாஷ்பேக் இங்க கட்டாது, இது வரைக்கும் தான் காட்டுறாங்க, வேற எதுவுமே காட்டல அந்த பிளாஷ்பேக்ல. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. சின்ன வயசுல நம்ம ஹீரோ பார்த்திருக்கான், அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த அங்கிளை ஸோ நம்ம ஹீரோ பார்த்தோன்னே செம்ம கோவப்படுறான். ஏன்னா இவங்க எல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்ச ஆளுங்க தானே. ஸோ ஒன்னொன்னா இவங்க கண்ணு முன்னாடி வரும்போது நம்ம ஹீரோ செம்ம கோவப்படுறான். இங்க வந்து அந்த அங்கிள் பார்த்துட்டு, ஸோ இதுதான் உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து அவன் வந்து கிட்ட போய் பார்ப்பான் ஹீரோவை. ஸோ ஹீரோவும் முன்னாடி வருவான். ஸோ இங்க 2 பேரும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. அப்போ வந்து அந்த அங்கிள் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிடும். அந்த சைடு வந்து சித்திக்கும் ஷாக் ஆயிடும், என்ன இவன் தெரியும் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோட பாஸ்ட் லைஃப் யாருக்குமே அங்க தெரியாது. ஸோ யாருக்குமே ஞாபகமும் இருக்காது. ஸோ ஹீரோவை புரியுதா? ஸோ இவன் வந்து தெரியும்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக். அப்படியே இங்க எபிசோட் 30 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 31 நான் டுமாரோ அப்லோட் பண்றேன். என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளா இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, 1 by 1 எல்லா எபிசோட்ஸும் வரும். அண்ட் நிறைய லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. See you in the next video. Bye bye.